பேசாதீங்க. உங்களுக்கு இந்த மயிலதான் பிரச்சனையாடா? இதுதான் நான் மொட்டை எடுத்து வந்துடுறேன். தெரியுதுல்ல? அதுதான் முடிவு வச்சிருக்கேன். இந்த இடம் அழகான வேலிமலை சாறு. இந்த வேலிமலை சாரலிலே நம்பிராசன் ஈண்டெடுத்து அருந்தவ புதல்வன் எங்கள் குலக்கடவுள் எம்பெருமான் முருகப்பெருமான். முருகா, முத்து குமரா, பன்னீர்கை வேலவனே, பன்னீர்கை வேலவனே, பழனிமலை ஆண்டவனே, திருச்செந்தூர் ஜெயந்திநாதன். திருச்செந்தூர் ஜெயந்திநாதன். ஜெயந்தி. ஆமா. முருகப்பெருமானை சூரனை வெற்றி கண்டதனால் ஜெயம் கொண்டதனால் அவருக்கு இருக்கிறார். ஜெயந்திநாதன் தான் முருகன். எனக்கு என்னைக்கு துணை இருப்பார். நாங்கள் முருகப்பெருமானுக்காண்டி திரை விதைச்சு இங்க காவல் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது இந்த இடத்திற்குள் யாரோ ஒரு முனிவராகப்பட்டவர் அங்கு முகமுலாவை கொண்டிருக்கிறார். உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் தெரியாது. இந்த மேடைக்கு நிறைய பப்புன்னு வந்திருக்கலாம், போயிருக்கலாம். இது வரைக்கும் யாருக்கும் தெரியாத இந்த விஷயத்தை நான் உங்களுக்காண்டி சொல்றேன். இந்த மேடையில மினி ஓட்டம். அது எப்படி தெய்வமே முன்னாடி இருக்கு, அதான் ஓட்டம் பார்க்காம கலைகளை கட்டுறாங்க. முன்னில ஏன் பயப்படுறீங்க? ஒரு விஷயம் தெரியுமா? கிராமத்துல சொல்லுவாங்க பெரியவங்க, ஏய் சின்ன பையன் பார்த்து போடா, அந்த வேப்ப மரத்துல முனியாடும், பனை மரத்துல முனியாடிக்கு இருக்க, ஆல மரத்துல முனியாடும், அரச மரத்துல முனியாடும், உங்களை பயமுறுத்தி வைப்பாங்க. அதை கண்டு யாரும் பயப்படக்கூடாது. இன்னைக்கு நான் ஒரு உண்மையை சொல்றேன். எந்த மரமா இருந்தாலும் காத்தடிக்கும் போது முனி மட்டும்தான் ஆடும். ஆடிக்குள்ள அமைக்கிட்டு தான் இருக்கும். அவங்க சொன்னது மரத்தோட முனி. நீங்க நினைச்சிட்டு பயந்துக்கிறது இந்த முனி. ஆனா இந்த இடத்துல ஒரு முனி தெரியுதே, ஒரு முனி இல்லை, அவர் சாமி. அந்த முனிக்கு மரத்து முனி ஆடுச்சு, இந்த முனிக்கு எது ஆடுதுன்னு தெரியல. பாப்பா அதுதான் வந்திருக்கேன். வாயுள்ள புள்ள பொழைக்கும் வரட்டு நக்கி. இன்னைக்கு நான் காட்டுக்குள் வேட்டைக்கு வரும்பொழுது என் கோமனம் உனக்குன்றது. இதே கோமனமே கட்டுறது இல்லையா? கோமனம் இல்ல சண்டாரா, எங்கோ மனம் மணக்கின்றது. எங்கோ மனம் மணக்கின்றது. சேர்த்து பாரு, எங்கோ மனம் மணக்கின்றது. ஒரு விஷயம் தெரியுமா பொண்ணுமணி? எவ்வளவு பெரிய ஜவுளி கடைக்காருக்கே மகனா பிறந்தாலும் பிறக்கும் போது முண்டமாத்தான் பிறக்கணும். வெள்ள பேப்பர்ல சீனி எழுதிட்டு நக்க நம்ம இடிக்க வரட்டு பார்க்கலாம். நீ சொல்ல மாதிரி எவ்வளவு பெரிய பணக்காரனா இருக்கட்டும், ஐஸ் பெட்டி வாடகைக்கே இருக்கணும். பரவாயில்லையே, இல்ல நீ ஓட்ட இறந்தலைக்கு வரட்டு இந்த முடிய பார்க்கலாம். காலகத்தில் போட்டு பாடும் சுவாமியாரை Thank you.
பாட்டு பாடும் சுவாமி யார் என்று எமது பாடலுக்கு எதிர்பார்த்து பாடுகின்றவன் எவன் எவன் எவன்? அந்த எவன் இவன் இவன் இவன். ஒரு 10-15 நிமிஷம் ஓய்வு பகவா போயிட்டு போக தம்பி. எல்லாம் மரியாதையா நீங்க கிளம்பிட்டீங்கன்னா உங்களுக்கு மரியாதை போயிட்டு கண்டிப்பா அப்பேற்பட்ட பெருமைக்குரிய இடம் நல்ல பேச்சு ஆறாவது சிறப்பு தாரகத்தில் பாட்டு பாடும் சுவாமி அப்படின்னு கேட்டது நான் தான். கேட்டது நானு புரியாம சொல்றேன். மக்களே சாட்சி கேட்டது நானு. மக்களே சாட்சி அவங்களுக்கு சொல்லக்கூடிய மனசாட்சி தானே. ஆமா அந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்கேன். தாரகத்தில் பாட்டு பாடும் சுவாமி கேட்டது நான் தான். கானகத்தில் பாட்டு பாடு சாமியாண்டு கேட்டது நானு சொல்லிட்டு தேவையில்லாம குறுக்க பேசக்கூடாது. யாருங்க ஒரு வார்த்தை வந்து ஒரு வார்த்தை கொள்ளும் இருக்கு. அது எங்களுக்கு தெரியும். நான் பேசக்கூடிய பேச்சுல ரொம்ப கவனம் செலுத்தி நிதானமா பேசக்கூடிய. நான் ரொம்ப பொறுமையா தான் பேசுறேன். நான் சொல்லக்கூடிய கருத்தை நீ எதுக்கு ஏத்துக்காம பேசிக்கிட்டீங்க? விவரமா பேசுறீங்க. அப்படியா? அந்த பாடல் எனக்கான கதை பாடல் பாடுறது நாங்க. போக இருக்கட்டும். அப்ப நீங்க என்ன கேட்டு சொல்ல வரீங்களா? இல்ல அந்த இஷ்டத்துக்கு நீங்க பார்த்தோம்னா நீங்க என்ன கேட்டுன்னு சொல்ல வரீங்க? உண்மைதாங்க. கிடையாது. கானகத்தில் பாட்டு பாடு சாமியார் கேட்டது நான் மட்டும்தான். ஏங்க பாட்டை பாடி முடிச்சிட்டு கானகத்தில் பாட்டு பாடி சாமியார் கேட்டது நானு. அப்ப எப்படியா வெக்கப்படாம பேசிக்கிறீங்க? யார் இப்படி பேசிக்கிறீங்க? கேட்டது நான் தான். நீ அடினா கானகத்தில் பாட்டு பாடும் சாமி யாரையா கேடு நானு. அப்ப நான் கேட்கலன்னு சொல்ல வரீங்க? நீ என்ன போராடுறதுக்கு? அப்ப கேட்கலன்னு சொல்ல வரீங்க? கேட்கல. அப்படிதானே? ஆமா. மாட்டுக்கிறது இல்ல. நான் கேட்கிறேன். கானகத்தில் பாட்டு பாடு சுவாமியார் நான் கேட்பேன்னு சொல்றீங்க. சத்தியம் சொல்றேன். இந்த மேடாரி கையை எதுக்கு சத்தியமா நான் சொல்றேன். நீங்க நான் சொல்றேன் சத்தியமா நான் தான் கேட்டேன். அப்ப நான் கேட்கறீங்க. நீ கேட்கவே இல்ல. நீங்க என்ன கேட்டீங்க? கானகத்தில் பாட்டு பாடு சாமியார். நீங்க கேட்டீங்கல்ல? ஆமா. நீங்க கேட்டத யாரு கேட்டா? என்னது? நீங்க கேட்டத யாரு கேட்டாங்க? யாரு கேட்டா? ஏயா கானகத்தில் பாட்டு பாடு சுவாமியார் கேட்டா நீங்கயா? நீ கேட்டது யாரையா? கேட்டது யாரு கேட்டா? இப்படி கேட்டது நீங்க தான். அப்ப கேட்டது நீங்க தான். அப்ப நான் தானே கேட்டிருக்கேன். சரி இப்ப சொல்ற நீ யாரு? என்ன ஏன் கதை என்கிட்ட திருப்புறீங்களா? திருப்பூர் கொடுத்து பேச திருப்ப கொடுத்து பேசுறீங்க. அப்ப பேசக்கூடிய பெருமைக்கு அப்படி இருக்க திருப்ப கூடாது. அவர் என்ன சொல்ல வரீங்க? ஏன்னா ஒரு பேச்சு நிதானம் அவசியம். நான் பேசுறது வந்து சரியா இருக்கா தப்பா இருக்கா? நீங்க பேசுற பேச்சு தப்பா தான் இருக்கு. அப்ப சரி இல்லைன்றீங்களா? சரியா வந்து சொல்றேன். விஷயம் சரி இல்லைன்னா அதை என்ன செய்யணும்? சரிப்படுத்தணும். சரிப்படுத்தணும். ஆமா. இப்ப நீங்க சரியா இருக்க விஷயத்தை சரிப்படுத்த பாத்தீங்கன்னா அர்த்தம் யார் நீங்க சொல்றது சரின்னு நானா ஏத்துக்க முடியும். அப்ப நீங்க பேசுற பேச்சு சரி இல்லைன்றீங்களா? நான் பேசுற பேச்சு சரியில்லாம் சரியா தான் இருக்குது. அவரே நீங்க பேசுற பேச்சு சரியில்லாம இருக்குது. அப்ப நீங்க பேசுறீங்க. அப்ப நீங்க பேசுற பேச்சு சரியில்லைனா நீங்க பேசுற பேச்சு சரியா இருக்கான்னு கேக்குறேன். நான் பேசுற பேச்சு சரியா கூட தப்பா பேசுறேன். அப்ப இது வரைக்கும் உங்க பேச்சு தப்பு இல்ல. நான் என்ன தப்பா பேசுறேன்? தப்பு இருக்கா இல்லையா? தப்பு இருக்கா இல்லையா கேட்டேன். என் பேச்சு எல்லாம் தப்பு கிடையாதுங்க. தப்பு இல்லைன்றீங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் சரியா தான் பேசிக்கிறீங்க. ஊர்காரங்க ஒரு சிலம்பாட்டு ஆடுறா கோமாளி சொன்ன நீங்க என்ன பண்றீங்க? சிலம்ப குச்சி தான் கொண்டு வரணும். ஒரு கரகாச்சாரியான கையில என்ன இருக்கு? கரக செப்பு. அதே போல ஒரு மயிலாச்சாரியானா மயில் தோகை. ஒரு ஒயிலாச்சாரியானா ஒயிலா. ஊர்காரங்க சேர்ந்துக்கிட்டு ஒட்டு மொத்தமா ஒரு தப்பாச்சாரியானா கையில என்ன இருக்கு? தப்புதான் இருக்கும். தப்பாட்ட அடிச்சோட கையில என்ன இருக்கு? தப்பாட்ட ஆடுறதுக்கு தப்பு தான் தேவை. அப்ப தப்பாட்ட அடிச்சோட கையில என்ன இருக்கு முடிய? தப்பு இருக்கும். அப்ப இது வரைக்கும் தப்பு இல்ல. ஆனா இப்ப தப்பு இருக்கு. ஆடுற ஆட்ட தப்பாட்டம். அதான் கேட்டீங்க. அப்ப தப்பு இருக்கு. அப்ப இது வரைக்கும் தப்பு இல்ல. ஆனா இப்ப தப்பு இருக்குன்னு. ஆமா தப்பு இருக்கு. தப்பு இருக்கு. அப்ப தப்பு இருக்குன்றால அப்ப தப்பு இல்லைன்னு நீங்க சொல்லுவீங்க. யோ அந்த தப்பு வேற இந்த தப்பு வேற. அட அந்த தப்பு அப்ப இல்ல. ஆனா இந்த தப்பு இப்ப இருக்குல. அந்த பையன் கவுத்துச்சுக்காம இருக்கு ஆடு விடுறாரு. அது பேர் என்னது? அது பேர் தான் தப்பு. ஆறு ஆட்டம் சரியா தப்பா? அது தப்பு. சரிங்க. சரிதானே? ஆறு ஆட்டம் சரியாடுவாங்க. ஆனா ஊருக்குள்ள என்ன கேட்டா என்ன சொல்லுவேன்? தப்பாட்டம் பார்த்து. அப்ப அவங்க விடிய விடிய சரியாடுனா நீ ஊருக்குள்ள தப்பாட்டம் சொல்லுவேன். யோ அது பேரு அதானயா. அதான் கேக்குறேன். விடிய விடிய சரியாடுனா நீ தப்பாட்டம் ஊருக்குள்ள சொல்லி வைப்ப. யோ அவங்க எப்படித்தான் நல்லா ஆடுனா அது பேரு தப்பாட்டம் தானே. அதான் கேக்குறேன். அவங்க ஆடுறது சரியா தப்பா? ரொம்ப சரியா. அப்ப சரியா ஆடுறதுக்கு தப்பாட்டம் சொல்றேன். அப்புறம் வேற எப்படியா சொல்றது? ஆட்டம் சரியா தப்பா? சரிதாங்க. அப்ப ஆட்டம் தப்பு இல்லையா? இல்ல. அப்ப தப்பு இல்லாம எப்படி தப்பா ஆடுவாங்க? தேவையில்லாம என்ன பேசி சொல்லி அப்ப சொல்லியா பாத்துவா? தப்பு இல்லாம தப்பாட்டம் எப்படி ஆடுவாங்க? தப்பா வச்சுதான் தப்பாட்டம் ஆட முடியும். இப்ப நீ ஆடுறிய? ஆமா. ஆடுறதுக்கு அவங்க வாச்சது தப்பு. அப்ப அவங்க வாச்சது தப்பு. அப்ப நீ விடிய விடிய ஆடுறதுக்கு உயிரை கொடுத்து வாச்சா அவன் வாச்சது தப்பு நீ சொல்லுவேன். அப்படிதானே? நான் அவங்கள தப்பு சொல்றேன். இப்பதான் வாச்சது தப்புனியா? என்னையா? இது பேர் தான் தப்பு. அப்ப அது வேற தப்புன்றீங்க. மெனக்கட்டு ஒரு ஆள் கண்டுபிடிச்சு உயிரை கொடுத்து வச்சா அது வேற நீங்க தப்புன்னு சொல்லுவீங்க. அப்ப அது வாச்சது சரியில்லை. அது போல நீ வச்சது தப்புன்னு வேற சொல்லிட்டு இருக்க. அப்ப அதுக்கு பேர் தப்புன்ற. அது பேர் தப்புதான். அதுதான் தப்பு நீ எப்படி சொல்லுவ? அப்ப உனக்கு சரியான பேர் தெரியுமா? அப்ப சரியான பேர் நீ சொல்லுவா? தப்பு. ஏய் சரியான பேர் சொல்றா தப்புன்னு இருக்கீங்க. சரியான பேர் தான் தப்பு. அப்புறம் எப்படி சரியான பேர் தப்பாங்க? சரியான பேர் சரி, தப்பான பேர் தான் தப்பு. தம்பி நீ போங்க.
ஆமா தம்பி ஒரு தெரிஞ்சுக்கங்க, பேசக்கூடிய பத்தில எல்லா பத்தியும் தப்பு சரியா கண்டுபிடிக்க முடியாது. நான் சொல்றேன் நல்லா கேளுங்களே, எல்லா பிரச்சனையும் எல்லாத்தையும் குற்றம் கண்டுபிடிச்சமா வாழ்க்கை இருக்குமா? குற்றம் பார்த்து சுத்தம் கிடையாது இருக்கேன். எல்லா இடத்துலயும் குற்றம் கண்டுபிடிக்க முடியாது. அப்படியே கண்டுபிடிச்சுக்கிட்டா நல்லாவும் இருக்காது. இப்ப நான் பேசுற பத்தில குற்றம் இருக்குறீங்க, குற்றம் இல்லைன்றீங்க. நீ மொத்தத்துக்கு குழப்பறது மட்டும் தெரியும். நான் ரொம்ப சரியா பேசுறேன். பேசல எப்பொழுதுமே நிதானம் கொடுத்து பேச முடியாது. நீங்க சரியா பேசுறது தப்பா பேசுறீங்க. நான் சரியா தான் பேசுறேன். இப்ப உங்களுக்கு குழப்பம் இருக்கா குழப்பம் இல்லையா? எனக்கு குழப்பம் இல்ல. இப்ப யதார்த்தமா பேசுவோமே, தந்தையானாலும் கசக்கி கட்டு, கூழானாலும் குளிச்சு தந்தையானாலும் கசக்கி கட்டு. இது பெரியவங்க சொல்ற பழமொழி. பெரியவங்க சொல்றாங்க, நீங்க இப்ப சொல்ல மாட்டீங்களா? அதாவது கந்தலானாலும் கசக்கி கட்டுனா ஒரு கிழிஞ்சு போன துணி கிடைச்சா கூட சரி நல்லா தண்ணியில அலசி கலைஞ்சிட்டு அப்புறம் கட்டுன்னு சொல்றாங்க. அப்படி கட்டாதானே மரியாதை பெருமை. மரியாதை கூழானாலும் குடிச்சிட்டு கட்டானே என்ன அர்த்தம்? நீ கூழ குடிக்கிறத கூட உடம்ப நல்லா தண்ணி ஊத்தி குளிச்சிட்டு அப்புறம் கூழ குடிச்சா உடம்புக்கு நல்லதுன்றாங்க. கூழா இருந்தாலும் குடிச்சிட்டு குடிக்கான்றது நல்ல சுத்தமா குடிச்ச பழமொழி. சுத்தமா இருந்து கூழ குடிக்கிறீங்க. இப்ப எந்த குழப்பமும் இல்லையே. இதுல என்ன கூழ் குடிச்சிருக்கீங்களா? நான் மட்டும் எல்லா பேருமே கூழ் குடிச்சிருப்பாங்க. அப்ப கூழ் குடிச்சிருக்கீங்க. ஆமா. அப்ப கூழ் குடிச்சா சரி பண்ணு. சத்தம் என்ன உய் கேட்க முடியாது. மொத்தத்துக்கு குறைஞ்சிருச்சுனா ஹலோ 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 இது வந்து குழாயில கேக்குது, இது வந்து இந்த பாக்ஸ்ல வந்து ஹலோ ஹலோ இந்த மாதிரியோட ஆள் இல்ல. ஹலோ 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 அப்படியே வாலி பேசு. ஹலோ 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 அப்படி அப்படி பேசக்கூடிய பொறுமைகள் சொல்லுங்க. அவருடைய தந்தைகள் உண்டு, ஏராளமான பொறுமைகள் எக்கச்சக்கம் உண்டு. அவருடைய சிறப்பு சுந்தர தொலைக்கு மகிழ்ச்சியை கொடுத்துக் கொண்டிருக்கிறது. மேடையில நாடகம் பார்க்கறவங்களுக்கு கேட்டா போதும், வீட்டுல இருக்கிறவங்க தூக்கட்டும் சாமி. குழாய கட் பண்ணுங்க. சைடுக்கு இந்த பாக்ஸ் போடுங்க மேடைக்கு. இதே ஜம்பு இருக்கும். அதுதான்
ஹலோ ஹலோ அப்படியே கையில் வச்சு வாங்க. ஹலோ ஹலோ ஹலோ. இங்க நாடகம் பாக்குறாங்க. இங்க இங்க இவங்க நல்லா நாடகம் பார்த்தா போதும். வீட்டுல ஒரு தூங்கிட்டு ஹலோ. அப்பேற்பட்ட சிறப்புகள் பூமியில் சொல்லுங்க. இரட்ட கருத்துக்கள் உள்வாங்கி பெருமை சேர்த்துக் கொண்டிருந்தாலும் நந்தவள சார்ல அப்படிப்பட்ட பெருமைகள் இருக்கிறது உங்களை பார்க்கிற மகிழ்ச்சி. மாணிக்கம் அவர்கள் அருமையான அவர்கள் அன்பளிப்பட்டு பெருமை சேர்த்துவார்கள். நன்றி நன்றிகள் வணக்கம். என்ன கேட்டீங்கன்னா ஒரு காலத்துடைய பெருமை இருக்குங்க. பெருமை இல்லாம யாராலும் முடியாது. அவர் விஷயத்தை பேசுற கூட ரொம்ப தெளிவா பேசி கொண்டு காலம் இருந்து வேலை செய்யறவர் கோயில் இருந்தா குறவுக்கு ஒப்பாவான். அப்ப அப்படிப்பட்ட தன்மைக்கு சூழல பெருமையா இருக்கு. ஏன்னா இடத்துடைய பேர் என்ன சொன்னீங்க? குறிஞ்சிடம். குறிஞ்சி நிலம் வேலிமலை சாரல். ஏன்னா வேலிமலை சாரலுக்கு தனிப்பட்ட பெருமை இருக்கு. நீங்க படிச்சாங்க. ஏன்னா விஷயத்தை பேசும்போது ரொம்ப தெளிவா பேசணும். இந்த இடத்துல படிக்காம யாரும் இது பண்ண முடியாது. அப்போ ஒரு இடத்தினுடைய பேர்னா பேர் விளக்கம் இருக்கும்ல. ஒரு விஷயத்தை சொல்றோம்னா அந்த விஷயத்தை முதல்ல மக்களுக்கு தெளிவா புரியுற மாதிரி பேசணும். தெளிவா கொண்டு போய் சேர்க்கிறது மக்களுடைய கடமை. ஏன்னா வேள்வி என்றால் யாகம். யாகத்தை செய்வது முனிவர்கள். அப்படிப்பட்ட முனிவர்கள் யாருடைய இடத்துடைய பேர் என்ன? வேலிமலை சாரல். வேலிமலை சாரல். ஆரம்பத்தில் இது வரைக்கும் ரொம்ப சாரல் மத்தியில ஒத்தக்கடை பக்கத்துல ஒரு மலை இருக்குது. அதான் பெருமையான ஒரு மலை. யானை மலை ஒரு மலை. சமணர்கள் யானை பத்திர ஏறி விட்ட மலை. அந்த மலை என்ன மலை? யானை மலை ஒத்தக்கடை. காலப்போக்கில் யானை மலை ஒத்தக்கடை அப்படின்னு பேராய் போச்சுல. எனக்கு மனசுக்கு ஒரு விஷயத்தை ஒரு தோட்ட கேட்கவா? நான் பார்க்க நல்லா மாப்பிள்ள மாதிரி தானே இருக்கேன். உங்களுக்கு என்ன விஷயம் இருக்கு? உங்களை மாப்பிள்ள மாதிரி இருக்கேன்னு இதுக்கு மேல சொல்ல முடியுமா? ரொம்ப சிறப்பாவே இருக்கு. ஆனா எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குங்க. இல்லங்க அதெல்லாம் இப்ப சொல்ல முடியாதுங்க. நானு கோயில் ஒழுங்குலாம் போய் ஏறி இறங்கி பாக்குறேன். இல்ல நான் என்ன சொல்றேன் கேட்டீங்கன்னா என்னங்க கோயில் ஒழுங்குக்கு போறது பத்தி பிரச்சனை இல்ல. ஆமா. ஏன்னா ஆலயம்ன்றது சாலவன் கோயில் அவங்க குடியிருக்க கூடாது. குடியிருக்க கூடாது. ஏன்னா ஒவ்வொரு மனிதனுக்கு தனிப்பட்ட பெருமைன்றது ஏராளமா உண்டு. திருமண யோகம் சில பேருக்கு வரும், சில பேருக்கு வராம இருக்கு. கோயில் வந்தா சில பேருக்கு தக்க வைக்க தெரியாது. ஒருவேளை எல்லாம் கட்டி காத்திருந்தாலும் கூட அவன் முறைப்படுத்தி வாழ தெரியாது. வாழ தெரியுமா தெரியாதா? எனக்கு ஏதோ ஓரளவு கொஞ்சம் வாழ தெரியும். ஓரளவு தெரியும் தெரியாது. ஆமா. ஏன்னா சில விஷயத்தை பேசும்போது ஆரம்பி சொன்ன பாத்தீங்களா அது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலேயே எது இருக்கு அதை சரியா பயன்படுத்தி போனோம்னா வளர்ச்சி ரொம்ப கம்மியா இருக்கும். எது இருக்கோ அதை வச்சு உள்ளத வச்சு நல்லது பண்ண கத்துக்கிறேன். இப்ப நம்ம பழைய விஷயத்துக்கு வருமே. அப்ப நீங்க கூழ் குடிச்சிருக்கீங்க. கண்டிப்பா கூழ் குடிச்சிருக்கீங்க. கடைக்கு போறோம். பொதுவா என்னென்ன கூழ் உப்பா நினைக்கிறீங்க? கடையிலையா? கூழு கடையில 2 கூழு இருக்கும். என்னென்ன கூழ்? ஒன்னு கேப்ப கூழு, ஒன்னு கம்மங்கூழ். ஒன்னு கேப்ப கூழ், ஒன்னு கம்மங்கூழ். அதான் எங்க பார்த்தாலும் குடிச்சிருக்கீங்க. ஆமா. உங்களுக்கு ரொம்ப விருப்பப்பட்ட கூழ் எந்த கூழ் வேணும்? கம்மங்கூழ் ரொம்ப பிடிக்கும். குடிச்சிருக்கீங்களா? நல்லா குடிப்பேன். அப்ப கடைக்கு போறீங்க. காசை குடுக்குறீங்க. கூழ் வேணும்னு கேக்குறீங்க. ஆமா. குடிச்சீங்களா? குடிச்சே. கடைக்காரர் கொடுத்தாரா? ஐயர் குடிச்சேன். என்ன கூழ்? கம்மங்கூழ். ஏய் கேப்ப கூழ்யா? கடையில இருந்தது கேப்பக்கூழ் கம்மங்கூழ். ஆமா. எனக்கு பிடிச்சது கம்மங்கூழ். அதத்தை கேட்டுக்கிட்டீங்க. கம்மங்கூழ கேட்டேன். சரி கொடுத்தாரு. குடிச்சேன். அதத்தை கேட்டேன். கடைக்கு போய் குடிச்சது கம்மங்கூழ். கடைக்காரர் கொடுத்தாரான்னு கொடுத்தாரு. வாங்கி குடிச்சீங்களா? நல்லா என்ன கூழ்? கம்மங்கூழ். அட கேப்ப கூடாது. கம்மங்கூழ் சொல்லிட்டீங்களா? கம்மங்கூழியா? கேப்ப கூடாது. கம்மங்கூழ். கடைக்கு போய் காசை கொடுத்து கூழ் வரும்படி கேப்பையா கேட்க மாட்டியா? எந்த பொருளாலும் கேட்டதான் கொடுப்பாரு. அப்ப கூழ் கேப்பதானே? ஆமா கேப்பதான். அப்ப கூழ் கேப்பதானே? கம்மங்கூழ் கேப்ப இந்த கேப்ப திரிக்கிற? அதான் கேட்டுக்கிட்டு கூழ் கேப்பதானேயா? கூழ் வேணும்னு கேப்ப. அப்ப கூழ் வேணும் கேப்ப. கேப்ப. கேட்டது வந்து கேப்ப. அத கூழ் கேப்பன்னு. கேப்ப. அத கூழ் கேப்ப. ஆமா கூழ் கேப்ப. அப்ப குடிச்சது வந்து கேப்ப. குடிச்சது கம்மங்கூழ். அத கூழ் கம்மங்கூழ். குடிச்சது கம்மங்கூழ். ஆனா கூழ் கேப்பல்ல. கேப்ப. கேப்பியா கேட்க மாட்டியா? நான் கூழ் வேர் மலைக்கே போல முடியா. ஏயா சித்திரத ஒண்ணுங்க இருக்கு. ஒரு தெரிஞ்சுங்க. ஒவ்வொரு மனிதனுக்கு தனிப்பட்ட பொறுமை புதுமை இருக்கணும். ஆமா இருக்கணும். நீ கூழ் வாங்கி குடிச்ச. கூழ் எதுல வாங்கி குடிச்ச? செம்புல. அப்ப செம்புல குடிச்சிருக்கீங்க. அப்ப குடிச்ச கூழ் செம்பு கூழ், கம்பு கூழ் இல்ல. என்ன? 20 ரூபா போட்டு வாங்கி குடிச்சா எனக்கு தான் தெரியும். 20 ரூபாயா? செம்பு கூழ் 20 ரூபாய் வித்துட்டு இருக்காங்க. ஆமா செம்புல கூழ் 20 ரூபா. நம்ம ஊர்ல 150 ரூபாய் விக்கிறாங்க. யாரு? நம்ம ஊர்ல அவன ஏமாத்துறியா? ஏமாத்துறியா? உண்மையாவே செம்பு கூழ் 150 ரூபாயா? 20 ரூபா தாங்க. சத்தியமா சொல்றேன் செம்பு கூழ் 150 ரூபாய். உங்க தலைமையில சத்தியமா 20 ரூபா. நீங்க குடிச்சது கூழா இல்ல செம்பா? கூழ் தானே? அப்ப கூழ் தான் 20 ரூபாய். ஆனா செம்பு கூழ் சேர்த்து 150 ரூபாய். இப்ப செம்பு கூழ் 150 20. நான் செம்பையா முழுங்க போறேன். இப்ப செம்பு இல்லாம கூழ் எப்படி குடிப்ப? முடியாது. அப்ப செம்பு கூழ் தானே குடிச்சது? ஆமா. அப்ப செம்பு கூழ் 150 20. 150. அப்ப 20 இல்ல. அப்ப ஓ ஊர்ல எல்லாம் 150 எடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா இடிச்சா நம்ம காலமா 20 ரூபாய் குடிச்சிட்டு இருக்காங்க. நீ 150 எடுத்துட்டு என்ன பார்த்தா நான் லூசு போய் மாதிரி அத நான் சொல்லிட்டு ஊரு தெரியுமா? இல்ல முட்டாள் பார்த்தா நான் தெரியும். நான் தெரிஞ்சுமே. நல்லா தெரிஞ்சுக்கங்க. என்னங்க? அறிவாளி எப்படி எல்லாம் இருக்கலாம். சரி. முட்டாள் இருக்கலாம். ஆனா ஆடுற மாட்ட ஆடி கிடக்கு பாடுற மாட்ட ஒருத்தர் பேசுறப்பயே அவங்க குடுக்குற பதிலே தெரியும். சரி. இவன் அறிவாளியாண்டு. அப்ப நீ இன்ன வரைக்கும் எத்தனை கேள்வி கேட்டீரு? சரி. நான் எல்லாத்தையும் சரியாதானே சொல்லி வர்றேன். அப்ப இருக்க அறிவாளி தானே. அப்ப நீங்க இந்த இடத்துல சொல்ற கணக்க பார்த்தா நீங்க அறிவாளி சொல்ல வரீங்க. ஆமா. அறிவாளி நீங்க எதை வச்சு சொல்றீங்க? என்ன கேள்வி பதில் சொல்லுவேன். உன்னை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். என்னைக்காவது ஒரு முட்டாள் நான் முட்டாள் ஒத்துருக்காடா? ஒத்துக்க மாட்டேன். ஒரு அறிவாளி தானே அறிவாளி சொல்லிக்கிறாடா? அவன் சொல்ல மாட்டேன். அறிவாளி தன்னைத்தானே அறிவாளி சொல்லிக்கிற போது முட்டாள மரணம் அர்த்தம். ஒரு முட்டாள் தன்னை எப்பொழுது முட்டாள் என்று உணர்ந்தானோ அவன் அறிவாளியா மாற்றப்படுகிறான். இப்ப நீ அறிவாளி அறிவாளி சொல்ல சொல்ல நீ முட்டாள மாறிக்கிட்டு இருக்க. இப்ப நீ அறிவாளியா இல்ல முட்டாளா?
மக்களுக்கு தெரியுமில்ல. அப்ப மக்கள் தர்ற மாதிரி நீங்க முட்டாள்ன்றீங்க. அறிவாளியா கருவுல முட்டு நிக்குது இல்லையா? ஒரு தாயுடைய கருவுல முட்டு முட்டு நின்றாத்த ஆளா முடியும். அப்ப முட்டு நின்று ஆளா நீங்க முட்டாள்னு ஒத்துக்கிறீங்க. முட்டு ஆள் அதே முட்டாள். முட்டாள் முட்டாளா இல்லையா? அந்த முட்டாள் வேற இந்த முட்டாள் வேற. தேர்ல வரப்ப முட்டு கொடுத்து திருப்புறாங்க. அவங்க வந்து உண்மையான முட்டாள் தெரியும். அப்ப நான் என்ன சொல்றேன், உண்மையான முட்டு கொடுத்து திருப்பி ஒரு ஆள் முட்டு கொடுத்து திருப்புறது ஆள். இப்ப நீங்க ஒரு கதை இருக்குன்னு அந்த கதையில முட்டு கொடுத்து அந்த கதை போறீங்க. முட்டு கொடுத்து திருப்புறல. அப்ப முட்டு கொடுத்து திருப்பி நீங்க முட்டாள்னு சொன்னா ஒத்துக்கிறீங்க இல்லையா? உனக்கு என்ன உன்னைய மாதிரி ஒரு பொட்டை வரைக்கும் இது வரைக்கும் நான் பார்த்தேன். வார்த்தை கடிக்குது. அப்ப கேட்டபடி பதில் சொல்லுங்க. என்ன உனக்கு பேச விட்டா நீ முட்டாளுங்கிற. சரி இந்த கதைக்கு பப்புனுக்காரன் ஏதோ முட்டு கொடுத்து நிக்கிறேன். சரி அப்ப முட்டாளு ஒத்துக்கிறேன். என்ன பொட்டை வரைக்கும் நான் எந்த பொம்பளை நடிச்சிருக்கீங்க நீ பார்த்த. அப்ப இது வரைக்கும் ஒத்துக்கிறது இல்ல. அப்ப இது சொன்னா நீங்க ஆமான்னு சொல்லுவீங்க. அப்படி ஒத்துக்க முடியாது. அப்ப நீங்க ஒத்துக்க மாட்டீங்க. நான் ஒத்துக்கிறேன். நீ இப்ப பொட்டை நீங்க கோபப்படுற. பொட்டை வரைக்கும் நான் எந்த பொம்பளை நடிச்சிருக்கேன். எதுக்கு நீ கோபப்படுற கேட்டேன். எதுக்கு நீ கோபப்படுற? வார்த்தை சரியா பேசுங்க. யாரும் தெரிஞ்சுக்கணும். ஒரு விஷயத்தை சொல்லும்போது கோபப்படுறோம். நீ எதுக்கு கோபப்படுறன்னு கேட்டேன். அப்ப என்ன வார்த்தை இப்ப நீ எதுக்கு கோபப்படுறீன்னு கேட்டேன். ஏங்க கோபப்படுற? என்ன பொட்டை வரைக்கும் ஏன் கோபப்படுற? என்ன வார்த்தை? இதுக்கு முன்னாடி என்ன வேஷம் போட்ட? பொம்பளை வாசம். பொம்பளை வேஷம் போட்டீங்க. பொம்பளை வேஷம் அவதியா போட்டுட்டு நேரத்துக்கு போட்டு சொல்லி உள்ள வரும்போது பொட்டுட்டப்பா வைக்கல கொட்டுனியா இல்லையா? நான் வந்து ஓட்டி விட்டா வர முன்னால வச்சிருந்தது எந்த பொட்டு? முத பச்சை கலரு. இப்ப வச்சிருக்கிறது ரோஸ் கலர் வச்சிருந்தேன். வச்சிருக்கீல்ல? அதுக்கு முன்னால வச்சிருந்தது மை கலரு. இப்ப எல்லா பொட்டும் ஒவ்வொரு நேரத்துக்கு ஒரு மாதிரி வச்சிருக்கீல்ல? ஏன் எல்லா பொட்டையும் கலந்து வச்சிட்டு இருந்தா எதுக்கு குறிப்பிட்ட பொட்டு எடுக்கிறீங்க? அந்த வேஷத்துக்கு அந்த பொட்டு வச்சா நல்லா இருக்கும். அப்ப அந்தந்த பொட்டு வேணும்னு வச்சிட்டு வரீங்க. அந்தந்த பொட்டு வேணும் நீங்க எக்கத்தப்பல வைக்கிறீங்களா? பொட்டை பொறுக்கி எடுத்தாதீங்களா? பொட்டு கீழே கிடந்து பொறுக்கி எடுத்து போங்க. அப்ப பொட்டை பொறுக்கி எடுக்கிறா நீ ஒரு பொட்டை பொறுக்கினால தப்பு இல்லையா? முருகாக்காரன் நோனி எரிக்கப்பட்டு பேசாம இப்ப பொட்டை பொறுக்கினா கோபப்படுவீங்க நீங்க முதல்ல. நீ நீ எதை கோபப்படுறா பதில் சொல்ற தப்பா தவறியா? இப்போ உன் பிரச்சனை என்ன? சொல்ற விஷயம் தப்பா இருக்கா தெரியாது. பொட்டு வரைக்கும் ஒத்துக்கிறேன். இப்ப நான் தப்பா சொன்னா சரியா சொல்லணும். நீ தப்பு தப்பாதான் பேசுற. ஊருக்குள்ள நீ முட்டாள் நான் முட்டாள் ரெண்டு முட்டாள். நீ முட்டாள் நான் முட்டாள். சரி அப்படி ரெண்டு முட்டாள். ரெண்டு முட்டாளுக்கு பேர் வச்ச நேரம் தெரியல. ரெண்டு பேருக்கு வெளிநாட்டுல வேலை கிடைச்சு போச்சு. சந்தோஷம். வெளிநாட்டுல வேலை கிடைச்சு போனோடனே இந்த நீ முட்டாள் நான் முட்டாள் இருக்கா இல்ல, அதுல இந்த நீ முட்டாள் ஒருத்தனுக்கு போன வேலை பிடிக்கிறேன்னு சொல்லி கட்டின காசு பணம் கடை எல்லாத்தையும் விட்டுவிட்டு ஊரை பக்கம் திரும்பி வந்துட்டா. கஷ்டமான வேலையை கொடுத்துருப்பாங்க. அப்ப நீ முட்டாள் ஊருக்கு வந்தா பிச்சைப்பட்டு அறுபாடு விட்டு அங்க வெளிநாட்டை வந்து செத்துருப்பாரு. அது யாரு? நான் முட்டாளு. ஒத்துக்கிட்டா செத்தேன். ஏன்னா எல்லாரும் ஒத்துக்க மாட்டாங்க. கதையில நான் முட்டாளுன்ற ஒருத்தன். இப்ப நடக்கிறது கதையா கதை இல்லையா? அதான் இந்த கதையில மிச்சம் கதையாரு நான் முட்டாள். ஒத்துக்கிட்டா செத்தேன். அந்த நான் முட்டாள்ன்ற ஒருத்தையா நீ என்னையே சேர்த்துட்டு இருக்க? அவனை திருப்ப வேலையா? அதுக்கான ஒரு பப்புனுக்காரன் இப்படியா மட்டமா படிச்சிருப்பியா? இல்ல தம்பி, ஒரு வேஷம் போட்டா வேஷம் செய்யணும்ல. ஒரு கோமாளி வேஷம் போட சொன்னா நீ என்ன செய்வீங்க? நான் வந்து கோமாளி. சரி. கோமாளி அர்த்தம் பபுனு. சரி. எனக்கு என்ன வேஷம் ஊர் மக்கள் விருப்பப்பட்டு செய்ய சொல்றாங்களோ அதை நான் செய்ய தயாரா இருப்பேன். ஒரு ஊர்க்காரங்க விருப்பப்பட்டு செய்யணும் சொல்ல செய்வீங்க. அப்ப விருப்பப்பட்ட எதையும் செய்வீங்களா? எதையும் மகிழ்ச்சியா விருப்பப்படுறீங்களா? கேட்கிற பெருமையா இருக்கல. இப்ப கோமாளி வேஷம் போட சொன்னா என்ன பண்ணுவீங்க? சிரிப்பு போட்டு ஒரு 4 பேரை எந்திரிச்சு நாய் வேஷம் போடுறான்னா நாய் வேஷம் போட்டு குழப்பேன். ஒரு புலி வேஷம் போடுறான்னா புலி வேஷம் போட்டுட்டு உருமுவேன். ஒரு எக்கு தப்புல எந்திரிச்சு ஒரு யானை வேஷம் போடுறான்னா யானை வேஷம் போட்டு நல்லா பின்னருவேன். ஒட்டுமொத்த கூட்டம் ஒன்னா சேர்த்து ஒரு பண்ணி வேஷம் போடுறான்னா என்ன பிய திங்கணுமா? சொல்லல நீ எதுக்கே கூப்பிடுற? வேற மிருகத்தை சொல்லாத பண்ணியை போய் சேர்க்கிறேன். பண்ணிக்கு எவ்வளவு பெருமை இருக்கு நீ ரொம்ப லேசப்படாம சொல்லிட்டு இருக்க. பண்ணியோட இறைச்சியோட மதிப்பு தெரியுமா? இல்ல பண்ணியோட வளர்ப்பை பத்தி தெரியுமா? இல்ல பண்ணியுடைய கோட்பாடு தெரியுமா? மூலத்துக்கு நல்லது. ஆதி மூலத்தை கும்பிட்டு இருக்கீங்க, நீங்க மூலத்தை பத்தி பேசுறீங்க. ஆமா. பார்த்து பௌத்திரமா போயிடாம வாழ்க்கை ரௌத்திரமா இருக்கு. ஒருத்தர் அடுத்த ஆளுங்க கொண்டு வராங்க. இந்த பேச சரியா இல்ல. ஒரு மாட்டு கருத்து இல்லையே. ஏன்னா செய்யும் தொழிலே தெய்வம் இடத்துக்கு போறோம்னா வேலையை மறைக்காம செய்யணும். பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது. சரி. மத்தபடிக்கு எந்த வேலை செஞ்சாலும் இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். நான் இப்ப சாயந்தரம் வர்றப்பதான் அந்த நியூஸையே பார்த்தேன். என்ன வந்தீங்க? பாலியல் தொழில் பண்றது கூட நியாயம் தானா அப்படி சொல்லிட்டாங்களா? அப்ப அந்த அளவுக்கு வந்தா சென்றீங்க. ஒருத்தவங்க மனசு சந்தோஷப்படத்தானே தொழில் பண்றாங்க. அது வந்து குற்றம் கிடையாதுன்னு இன்னைக்கு நியூஸ்ல போட்டுருக்காங்க. பரவாயில்ல, அந்த நியூஸை பார்த்து நீங்க கிட்ட போயிடாதீங்க. எப்படி நீ காசு விட்டு போடுறீங்க? பார்த்து பத்திரமா இருக்குங்க. திருடனை பார்த்து திருந்தா விட்டா திருட்ட வலிக்க முடியாது. இந்த வேலை அவர் பிடிச்சிருந்தா அவர் செஞ்சு போட்டு தப்பு. எனக்கு இஷ்டப்பட்டா எதுவுமே இல்லை. இஷ்டப்பட்டா போயிருப்பாங்க. இப்ப நீங்க பாக்குற வேலையை நீங்க மரியாதை சொல்றீங்க. ஒரு ஒளிபெருக்கி நிலையம் வச்சிருக்கீங்கன்னா பத்திரிக்கை எப்படி போடுவீங்க? பேரு எப்படி போடுவீங்க? நான் தங்கராஜ். சரி. மைக் செட் சொல்லுங்களேன். இப்ப எனக்கு ஒரு பத்திரிக்கை காதல் பத்தி கல்யாண பத்திரிக்கை என்ன ஒழுங்கி இந்த மாதிரி பேரை போட்டு கீழே தங்கராஜ் ஒளிபெருக்கி நிலையம். சரி. மைக் செட் உரிமையாளர் அப்படி போடுவேன். இப்ப நாடகத்துல நீங்க நடிக்கிறீங்க. பத்திரிக்கையில தங்கராஜ் எப்படி போடுங்க? பத்திரிக்கை எப்படி போடுவீங்க? பத்திரிக்கையில என் பேரை போட்டு சிரிப்பு நடிகர், நகைச்சுவை நடிகர் அப்படி போடுவேன். ஒரு பொறியியல் வியாபாரம் பாக்குறீங்க. என்ன படுக்கீங்க பத்திரிக்கையில கீழே? ஏங்க பொறியியல் வியாபாரம் கூட படிச்சவன். சரி. என்ன படிச்ச? எம்ஏ பிஎட் போடுவாங்கல்ல. பாஜார் வேலை பாக்குறேன். அது மாதிரி பிகாம் படிச்சிருக்கேன். எம் இதெல்லாம் அவன் போடுறது இயல்பு. இது என்ன இருக்கு? இப்படி போட்டுருவீங்க நீங்க. இப்ப எக்கு தப்பா சில இடங்கள்ல தண்ணி வசதி சரியா பத்துறேன்னா தண்ணியை கொண்டாந்து குடிநீர் வசதியா கொடுக்குறாங்கல்ல. அந்த தண்ணி வண்டி ஓட்டிக்கணும். மினரல் வாட்டர். ஆமா. ஒரு குடம் 20 ரூபா ஓடிக்கிறான்ல. இப்ப அந்த வண்டி நீங்க ஓட்டுறீங்க.
அந்த வண்டி ஓட்டி நீங்க பிழப்பு நடத்துறீங்கன்னா நாளைக்கு யாராவது பத்திரிகையில தங்கராசு பேர் உடனே என்ன வேலை கேட்டு நம்ம சொல்லலாமா? எப்படி தங்கராசு தண்ணி வண்டி என்ன இப்படி சொல்லு. தங்கராசு தண்ணி நாடகம் புழு புண்ணு ஓடுறது. தண்ணியை போட்டு படுத்துக்கிறியா போட்டு செருப்படிக்க முடியாது. நீங்க நான் தப்பு தவறா பேசுறேன். இப்ப செருப்படி வாங்கினாலும் சிறப்பா. ஆனா நீ பேசுற அம்பிட்டு பேசிடுற. நீ என்ன தவறா எடுத்துக்கிறீங்க? இன்ன வரைக்கும் ஏதாவது தவறா பேசிருக்கா? ஊர்க்காரங்க காசை கொடுத்து கூட்டியாந்து உங்களை எதுக்காக நினைக்கிறீங்க? நடிக்கத்தானே. அப்ப ஊர்க்காரங்க காசை கொடுத்து கூட்டியாந்து எதுக்காக? நடிக்க. அப்ப காசை கொடுத்தா நீ நடிப்ப. நடிக்கிறது வேலை. அப்ப நடிச்சு நீங்க நாடகம் போடுறீங்க. நடிச்சு நாடகம் போட்டு மக்களை கவர் பண்றோம். அப்ப காசு யாத்த கொடுத்தா நீங்க நாடகம் போடுவீங்க. நாடகம் போடுவேன். அப்ப காசை வாங்கி நாடகம் போடுறதும் வேலை. ஆமா. அப்ப காசை வாங்கினா நாடகம் போடலான்ற. எந்த நாடகம்? இப்பதானே சொன்னேன். அந்த நாடகம் வேற, இது நம்ம இந்த நாடகம். இப்ப காசை கொடுத்தா நாடகம் போடுவீங்க. நாடகம் கண்டிப்பா போடுவோம். ஊர்க்காரங்க காசை வாங்கி நீ நாடகம் போடுவேன். நாடகம் போடுவேன். அப்ப யாருக்கா காசை வாங்கினா நீ நாடகம் போடலாம்ன்ற. அது மொல்ல மாதிரி தானா? அந்த நாடகம் போட்டு யார்ட்ட இல்லைன்னு சொல்லி மறுப்புறது. இப்ப என்ன சொல்றீங்க? மக்களை சந்தோஷப்படுத்துறது. காசை கொடுத்தா நான் ராமம் போட்டிருக்கேன். ஆமா, ராமம் போடுறது காசு வாங்குறதுக்காக. ஆமா, நீங்க நாமம் போட்டா உங்களுக்கு காசு. இப்ப நாமம் போட்டு காசு வாங்கலாம். ஆமா, அப்படி காசை வாங்கிட்டு ராமம் போடலாமா? செருப்பு கடிப்பாங்க. இப்ப நீங்க காசை வாங்கிட்டு ராமம் போடலாம்ன்றீங்க. வேணாம்ன்றீங்க. தப்புங்க. அப்ப தப்புன்றீங்க. தப்பு. ஊர்க்காரங்க நம்ம சங்கத்துல அட்வான்ஸ் ஒன்னு கொடுக்குறாங்கல்ல. ஆமா, கொடுத்த பிறகு நம்ம ராமம் போடுறோம். ஆமா, அப்ப காசை வாங்கிட்டு ராமம் போட்டுருக்கா. அப்ப காசை வாங்கிட்டு ராமம் போடுறது தப்பா இல்ல சரியா? இது சரி. அப்ப சரின்றீங்க. சரிதான். அப்ப உங்க 20,000 பணம் வாங்கிருக்கேன், அதுக்கு ராமம் போட்டுடலாமா? போடு. புழு புழு இருக்கு. என்ன வீட்டுல மொத்தமா படுத்துக்கிறீங்க பாத்துக்க. வேணான்றீங்களா? ஏன்னா மனித வாழ்க்கை ரெண்டு விதம் இருக்கு. ஒண்ணு படுத்துக்கிட்டு போக்குறது, இன்னொரு போட்டுக்கிட்டு. இப்ப படுத்துக்கிட்டு போத்துனா ஆரோக்கியமா இருக்கு. போத்திக்கிட்டே படுத்து கிடக்குறாங்க. இப்ப ஜோடி முடியாம நீங்க பாத்துக்கிட்டு பெருமை இருக்கணும்லங்க. தப்பா நினைக்காதயா. என்னைக்குமே பெருமையா பேசுறாரு. நீங்க நல்ல ஒரு 20 நாளைக்கு முன்னால ஒரு ஆள் கேட்டாப்ல, சங்கராஜ் எங்க இருக்காருன்னு. எங்க இருக்காரு கேட்டா நான் தான் சொல்லி மதுரையில மேலத்தருல குடியிருக்காருன்னு. உண்மையா பொய்யா? அதே அங்கதான் இருந்தேன். மேலத்தருல குடியிருக்காரு நான் சொன்னேன். இப்ப ஒரு 10-15 நாளைக்கு முன்னால வந்து கேட்டாப்ல, சங்கராஜ் இப்ப எங்க இருக்காருன்னு. வீடு கிடைக்கலையா? ஆமா, கீழே தெருவுல குடியிருக்காரு. பொம்பளை சண்டை போடுறது கீழே தெருவு. உண்மைதானே? ஆமா, வந்தது தெரியுமில. அதுல ஒரு ஆள் கேட்டாப்ல, சாயந்தரமா இப்ப தங்கராஜ் எங்க இருக்க கேட்டு நான் தானே சொல்லி இருப்பேன். சாயந்தரத்தை நடுத்தருக்கு வந்தாருன்னு. தெரியுது. நீ வர வச்சிருவேன். நீ கூடிய சீக்கிரம் வர வச்சிருவேன். சோத்துக்கு அப்புறம் நான் முக்கூரோட்ல போய் 3 வேஷம் புடிச்சு தங்கராஜ் ஒரு வேஷம் போட்டோம்னா இந்த வேஷத்தை போடுறான்னு ஊர்க்காரங்க எப்படி தெரியும்? ஒரு வேஷம் போட்டு காமிச்சாதான் தெரியும். காமிச்சாதான் தெரியும். என்னதே விளைச்சல் நம்ம பண்ணாலும் அந்த சந்தைக்கு கொண்டாந்த பொருள் மதிப்பு தெரியும். ஓமாரி வேஷம் போட்டா வீட்டுக்குள்ளே போட்டா நடிக்க முடியுமா? நான் மேடைக்கு வரேன். அப்ப 4 தெருவில் நடிச்சாதானே பெருமை இருக்கு. எதுக்கு நீ தெருவா போற? தெருவில் வந்துடக்கூடாது போற. இப்ப நீங்க தெருவில் போறது நல்லதா வேணான்றீங்க? தெருவில் போறது நல்லது. சீக்கிரமா கொண்டாந்து தெரியும். எப்படின்னா செருப்படி வாங்குறது ஒரு நீங்க. ஆனா இந்த மக்கள் எல்லாம் இப்ப வெறுப்பாகி என்ன கள்ளக்குண்டு எரிஞ்சு போடா நாயேன்னு சொல்றது வச்சுக்கிற போறா. ஏங்க இப்ப நினைக்கிறேன், இப்ப நீங்க நாய் இல்லைன்றீங்களா? இப்ப நீங்க நாய் இல்லைன்றீங்களா? நாய் எப்படி நாயாவே? ஒரு நாய் போகுது, நாய் பக்கத்துல நீ போற, நாய் போற நீனு போற, இங்க இருந்து நாயேன்னு கூப்பிட்டோம்னா யார் திரும்புவா? நான் தான் திரும்புவேன். அப்ப நாய் திரும்பாது. நாய்க்கு தெரியாத தாந்த நாய் உண்டு. அப்ப நாய்க்கு தெரியாத தாந்த நாயினே. அப்ப உனக்கு தெரியுமில்ல நாய் எதுன்னு? அந்த நாய் எதற்கு நான் புஞ்ச கழிச்சு பாத்துக்க. எதுக்கு நீ வருத்தப்படுற? நான் தப்பு போட்டாளா? இல்ல அப்படி பேசுறாளா? அப்படி கிடையாதுங்க. ஆமா, இப்ப யோக்கியம். ஏன்னா ஒரு எலிக்கு விளவட்டா உள்ள இருக்கு, ஒரு நரிக்கு விளவட்டா உள்ள இருக்கு, ஒரு கரடிக்கு விளவட்டா உள்ள இருக்கு, ஒரு ஒட்டாச்சிக்கு விளவட்டா உள்ள இருக்கு, ஒரு நாய்க்கு விளவட்டா உள்ள இருக்கு. நாய் இருக்காது, நாயை நீ இருப்ப. பாத்து கவனமா பேசிக்க. போ. நான் மட்டும் ஒத்த இருக்க மாட்டேன். சரி, அந்த டான்ஸ்கார நாயோட சேர்ந்தாரு. அந்த நாயில இருக்கீங்களா? ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்க. உங்களை பார்த்த மகிழ்ச்சி. அப்பா பேரு நம்பிராஜ், அம்மா பேரு வந்திருப்பது, உள்ள இருக்குது தங்கச்சி. எத்தனை பேர் இருக்காங்க? குடும்பமா காவலுக்கு. தங்கச்சி பேர் என்னது? வண்டி. கட்டுப்பாடோட இருக்கீங்க. குடும்பம்ல கட்டுப்பாடு. கட்டுப்பாடு. அப்ப குடும்பத்துல கட்டுப்பாடு வேணும். கட்டுப்பாடு ரொம்ப இருக்கு. அப்படி சொல்லுங்க. அப்ப குடும்ப கட்டுப்பாடு குறையாம இருக்கீங்க. அப்பதான் நாங்க ரொம்ப கட்டுப்பாடா. கட்டுப்பாடு இல்லைன்னா நான் குடும்பம் கெட்டு போயிரும். அப்ப குடும்பம் வந்து ஒரு கட்டுப்பாடு இருக்கணும். அப்படி சொல்லு. குடும்ப கட்டுப்பாடு சொல்லு. ஆமா, ஆத்து புண்டாக்கியங்களுக்கு குடும்ப கட்டுப்பாடு படி தெரியும். சொன்னீங்க குடும்பம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குடும்பம். தங்கச்சி பேர் என்ன? வள்ளி. வள்ளியா? வள்ளி. வள்ளியா கேட்ட? வள்ளின்னு. ஆமா, வள்ள கூட்டிட்டு போறியா? வள்ளி வள்ளின்றீங்க. தங்கச்சி வள்ளியா கேட்ட? தங்கச்சி வள்ளினே. வந்திருக்கா வள்ளியா? வந்திருக்க வள்ளியானே. ஏன் இப்ப கோபப்படுற? வந்திருக்க வள்ளியானே. வள்ளியா கேட்ட? நான் உன்னை கேட்ட கோச்சுக்க மாட்டல. இல்ல கேக்குற மாதிரி கோபப்படாம கேளு. என்ன பேசிக்கிட்டே உன்னை பெத்து பாக்கல. இல்ல பேசுறது கொச்சு 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 கொச்சு. சே, உன் மூடல எப்படி கொண்டாடி இருக்கா? நானா அங்க இதுல கலப்புட்டு கொண்டுருக்கேன். என்ன தப்பு பண்றீங்க? ஒவ்வொரு வாழ்க்கையில ஒரு மனிதருக்கு ஒரு நோய் நொடி இல்லாம வாழ்றதே வாழ்க்கை. ஒருத்தருக்கு டெங்கு காய்ச்சல் வந்திருக்கு, ஒருத்தருக்கு குளிர் காய்ச்சல் வந்திருக்கு, ஒருத்தருக்கு மலேரியா காய்ச்சல் வரும். ஆனா அந்த உலகத்துல இன்னும் 50 வருஷம் ஆனாலும் மூல காய்ச்சல் மட்டும் உனக்கு வராது. இது உனக்கு தர வரோம். அதனால ஏன்னு சொல்லிட்டு போங்க.
இத்தனை பேருக்கு எல்லா காய்ச்சலும் வரும்ல. ஒரு வரத்தை கொடுத்தானே ஏத்துக்கணும். அது என்னன்னு தெளிவா சொல்லணும். எதுக்கு சொல்ல ஏன் எனக்கு மட்டும் மூல காய்ச்சல் மூல வரும்? காய்ச்சல் வராது எப்படி மோத்த பார்த்து சொல்றேன்? ஏன் அடிச்சு சத்தியம் பண்ணி இந்த மேடை அறிய சொல்றேன். எத்தனை ஜென்மம் இருந்தாலும் உனக்கு மூல காய்ச்சல் வராது வராது இந்த சத்தியம். ஏன் ஐயா? மூல இருந்தாலும் மூல காய்ச்சல் வராது. போயா தொடராதயா. நீ தொடர்றப்ப எனக்கு பொசு பொசு. ஏய் கோபப்படாதயா. நான் ஒரு விஷயத்தை நான் பேசுறேன்னா தவறுதான் பேச மாட்டேன். எதுக்கு நீ என்ன பார்த்து கோபப்படுற? ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும். அவசரக்காரனுக்கு புத்தி மட்டும். பணமரத்து மேல இருக்கு நொங்கு. பணமரத்து மேல இருக்கு நொங்கு. நீ காசை கொடுத்து வாங்கிக்க என் பங்கு. காசை கொடுத்து வாங்கிக்கிய பங்கு. செத்து தாக்கா ஊது வாங்கிய தங்கு. செத்துட்டாக்க ஊது வாங்கிய சங்கு. என் மேல அன்பு இருந்தா தங்க ராசினி தூக்கு போட்டு தொங்கு. அன்னைக்கு ஒயிட் ஷாப்ல கட்டிங் வாங்கி கொடுத்ததுக்கு நல்லா செய்றீங்க. ஏயா ஏய் புரியாடா? தங்கராசு ஒரு அவுன்ஸ் நான் கூட ஊத்திக்கிட்டு அதுக்கு கோவணத்துக்கு ஏயா நான் பேசியே ஓட விட்டிய